வாங்க இன்றைக்கி மல்லி சமையலில் நம்ம சூப்பரான அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டைலில். அதுக்கு நான் வாழைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரியும் வெட்டி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கழுவிட்டோம். காயை கழுவிட்டு நல்லா நீள நீளமாக நம்ம கட் பண்ணிக்கணும். நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போது இந்த காயை நம்ம வேக வைக்கலாம். சூப்பராக இருக்கும் அவியல். அவியல் வச்சு ரசம் வச்சா நல்லாயிருக்கும், சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா காயை ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டாம், ரொம்ப கம்மியாக சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சம் சீரகம், ஒரு பல் வெள்ளைப்பூடு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம். ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே இந்த அரைச்ச தேங்காயையும் நம்ம அதோடு சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து நல்லா கிண்டிக்கலாங்க. காய் வெந்துருச்சு. காய் ரொம்ப வேக வைக்கணும்ல, ஒரு 3/4 பதக்கத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழைய வேண்டியதில்லை, காய் நல்லா வெந்தால் போதும், குழஞ்சிடக்கூடாது காய். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம பச்சை மிளகா போட்டு அரைச்சதுனால ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை மிளகா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம். இப்போது நம்ம தாளிச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள் காய் நல்லா ஒன்று கூடி வருது. இப்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை தாளித்து நம்ம இதோடு சேர்த்துடலாம். சூப்பரான அவியல் ரெடி. இப்போ இதை நம்ம அடுப்பு மேலே வச்சு சும்மா 2 தடவை பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம சுவையான அவியல் ரெடி. சூப்பரான அவியலுங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு, வெந்தய குழம்புக்கெலாம் சூப்பர் காம்பினேஷன் இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.